எல்லோருக்கும் வணக்கம். என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து கேசரி பண்ணணும்னு சொல்லி கேசரி பண்ணித்தான்னு சொன்னேன். கேசரி நம்ம வீட்லேயே எப்பயுமே பண்ணுவோம் யூஷுவலாக. அது மாதிரி இல்லாமல் அவங்க வீட்டில் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம்னு சொல்லி பண்ணித்தர சொன்னேன். சரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது வந்து இந்த பக்கம் தண்ணி அளவு தண்ணி வச்சு 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணின்னு நினைக்கிறேன் வச்சுட்டு கலர் பொடி போட்டுட்டு இந்த பக்கம் ரவை வறுத்துட்டு இருந்தா, அந்த பக்கம் வந்து முந்திரி எல்லாம் வறுத்துட்டு ரெடி பண்ணி அப்புறம் இந்த பக்கம் கொட்டினாங்க. நான் வந்து என்ன செய்யணும் ஒரே வடை எத்தனை வடைச்சட்டி இது விளக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் அழுக்காக கட்டியேன்னா அப்படின்ட்டு ஒரு வடைச்சட்டியிலே வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி எல்லாம் வறுத்து தட்டில் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ரவையை அதிலே போட்டு வறுத்துருவேன். வறுத்து எடுத்து வச்சிட்ட பிறகு அதிலே தண்ணி ஊற்றி அளவு தண்ணி ஊற்றி கலர் பொடி போட்டு கொதிக்க பின்னாடி நான் ரவையை போட்டு அப்புறம் கிண்டிட்டு லாஸ்ட்டில் வந்து முந்திரி போடுவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஒரே வடைச்சட்டியில் எல்லாம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. இது என்னமோ 3 இதுவுமே டக்கு டக்குன்னு முடியணுன்றக்காக 3 இதுலேயுமே ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துட்டு போட்டுட்ருந்தேன். சுகர் போட்டுட்ருக்கேன் இப்போது. நான் வந்து சுகர் வந்து லாஸ்ட்டில் போடுவேன். இவங்க வந்து சுகர் வந்து முன்னாடி போட்டுட்டு அப்புறம் தான் ரவையை போட்டாங்க. நான் வந்து சுகர் வந்து போட்டுட்டு கிண்டி பார்த்து டேஸ்ட் பார்ப்போம். கொஞ்சம் இனிப்பு ரொம்ப இருக்குன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம இனிப்பு வந்து எவ்வளோ போட்டாலும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இல்லாட்டி இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து அவன் வந்து போட்டு கிண்டி கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வச்சதுனால ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். இல்லாட்டி இன்னும் ரொம்ப கெட்டியாக போயிடும். ஸ்பூனை உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடிட்டு வச்சுருங்களேன், ஸ்பூன் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கெட்டியாயிரும். அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வைக்கணும். நெய் வேறு நிறையா சேர்த்துருந்தேன். திகட்டுற மாதிரி நெய் இருந்துச்சு நிறையாவே. நெய் அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தானே சாப்பிட்றோம். இப்போ வீடியோ அந்த மாதிரினா கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்போம். வீட்டுக்குன்னும்போது அந்த அளவுக்கு நம்ம சேர்க்க மாட்டோம். எல்லாருக்குமே ஹெல்த் முக்கியம் அப்படின்னு. அதுக்காக நெய் வந்து குறைச்சே சேர்ப்பேன் நான் வந்து. இவங்க வந்து நெய் சேர்த்துட்டு அப்புறம் ஏலக்காய் போட்டு கொதிக்க விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு இருந்துச்சு. கலர் பொடி வேறு பத்தலைன்னு சொல்லி கலர் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் கேசரி வந்து எப்போயாவது அக்கேஷனாக ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படி, அதாவது ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லி பண்ணாமல் எப்போயாவது நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே எங்கள் வீட்டில் எப்போயுமே ரவை கேசரி பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்கும். சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குன்னா உடனே ரவா கேசரி பண்ணிடுவேன். அதே சிம்பிளாக ஈஸியாக பண்ண முடிஞ்சது. அதனால் ஈஸியாக பண்ணிடுவோம். ஆளுக்கு 2 ஸ்பூன் நல்லா நெய் வந்து குறைச்சி தான் போடுவேன். ஏன்னா வீட்டிலேயே நெய் ரெடி பண்ணுவேன். இருந்தாலும் நெய் குறைச்சி தான் போடுவேன். இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு வந்தோடனே முந்திரி திராட்சை வறுத்ததை போட்டு கிளறி வச்சாச்சு. ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப செகண்ட் டைம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. அப்போ அந்த நெய் நிறையா இருந்ததுனால அந்த கெட்டியானாலுமே நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் பாருங்கள் நெய் நிறையா ஊற்றிட்டேன். ஆனால் நெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவு கெட்டி வந்துருச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த அளவு கெட்டி வந்துருச்சு. அப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக கரெக்டாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் எப்படிலாம் ரவா கேசரி பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்லேயும் இப்படி தான் கேசரி பண்ணுவோம். நான் அந்த வீடியோவுக்காக எடுக்கிறதுனால கொஞ்சம் இந்த பவுல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அந்த பவுல்ஸில் போட்டு ஒரு டெக்கரேஷனோ இல்லாட்டி வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் அறுத்து அந்த இதை அப்படியே கவுத்து விட்டு முந்திரி அதில் வச்சு அப்படியே கவுத்து விட்டு அப்படியே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். அவங்கன்னும்போது தட்டில் வச்சு அவங்கள சும்மா தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தட்டில் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதை கூடவா வீடியோ எடுப்பீங்க அப்படின்ட்டு இருந்தான். அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு, சாப்பிட்டுருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 டைம் பண்ணால் போதும். அப்புறம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்போது நோட்டிஃபிகேஷன் காட்டும். சில பேர் நோட்டிஃபிகேஷன் காட்டி அது டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கும்போது ஒரு லைக்கை போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.